நற்சிந்தனையும் எச்செயலிலும் அதிக ஆர்வமும் தைரியமும் துணிச்சலும் நட்பு கிழக்கணமும் சமூக சேவைக்கு உர்த்தவராகிய கடகராசி நேயர்களே, இதுவரை கடகராசிக்கு 12 இருந்த குரு இப்போது உங்கள் ஜென்ம ராசிக்கு மாறுகிறார். ஜென்மத்தில் குரு வருவோருக்கெல்லாம் கஷ்டம் என்று அர்த்தம் இல்லை. ஜென்ம குரு சில நன்மையும் செய்யும். 6, 9 குடைய குரு ஜென்மராசியில் வருகிறார். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் 7ஆம் பார்வையாக மகரத்தையும் 9ஆம் பார்வையாக தனது சொந்த வீடான மீனத்தையும் பார்க்கிறார். பூர்வீக புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். இடம் மாற்றம் ஏற்படும். அரசு உத்தியோகஸ்தர் தன் பொறுப்புகளை உணர்ந்து கடமையை செய்ய வேண்டும். மத போதவர்கள், ஆசிரியர்கள், சட்ட வல்லுநர்கள் தங்கள் கடமையை சிந்தித்து நிதானமாக செய்ய வேண்டும். தான் செய்யும் வேலை சரிவர செய்ய இயலாமல் சில இடையூறுகள் வரலாம். அதனால் வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். 12 குரு இருக்கும்போது பல இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். ஆகையால் தன்னை சார்ந்த வேலையை மட்டும் கவனிக்க வேண்டும். மற்ற நபர்களுக்கு ஜாமீன் பொறுப்பு ஏற்கக்கூடாது. கடகராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த வீட்டை குரு பார்ப்பதால் இதுவரை புத்திரபாக்கியம் தடைபெற்றவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திரபாக்கியம் கிடைக்கும். கடகத்திற்கு 7ஆம் வீடான மகர ராசி கலஸ்திரஸ்தானம். குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் திருமண வயது உள்ள ஆண் பெண்களுக்கு நல்ல வரன் கூடி திருமணம் நடைபெறும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு திருமணம், புத்திரபாக்கியம், பெரியவர்களின் ஆசி, பெரிய மகான்களை சந்தித்து பூர்வீக சொத்து கிடைப்பது போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகத்திற்கு 9ஆம் இடம் மீனத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய சொத்து வில்லங்கம் நீங்கி தங்களுக்கு வேண்டிய சொத்துக்கள் வர வாய்ப்பு உள்ளது. ஜாதகப்படி 9ஆம் இடம் நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி நல்ல இடத்தில் இருந்தார் சொந்த பூர்வீக ஊரிலேயோ வீடு, மனை, தொழில் அமையும். அதே சமயம் 5, 9ஆம் இடம் சுபகிரகம் இல்லாமலும் பாவகிரகம் இருந்தாலும் அந்த வீட்டை சுபகிரகம் குரு பார்வை இல்லாமல் இருந்தால் பூர்வீக சொத்து விரயமாகும். அதை விரயம் பண்ணி வேறு ஊரில் குடிபோக நேரும். பிறந்த இடம் வேறு இருக்கும் போது இடம் வேறு என்று அமைந்துவிடும். குலதெய்வம் எது என்பது குழப்பமாகவே இருக்கும். இப்படியும் ஜாதகம் அமைந்து விடுகிறது. ஆகையால் இந்த குரு பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் நல்ல யோகம் உள்ள அன்பர்களுக்கு பல நன்மை கிடைக்கும். திசை புத்தி பாதகம் உள்ள அன்பர்களுக்கு ஒரு சில நன்மை பாதகமாகவும் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில், குடும்ப, கல்வி விருத்திக்கு உங்கள் இல்லத்தரசி மூலம் உங்கள் பக்கம் உள்ள சிவன் சன்னதியில் உள்ள ஸ்ரீ சத்தாத் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை மாலை அல்லது முல்லை மலர் தொடுத்து மனதார வேண்டி வாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் செய்ய மாட்டார். ஆபத்து மலை போல் வந்தாலும் பனி போல் நீங்க நல்லவர் என்பதை நிரூபிப்பார். இது உண்மை.